இந்த உரம்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு வருது தெரியுமா உங்களுக்கு? யூரியாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கிற சப்சிடி 2970 ரூபா. நம்ம 300 ரூபாய் 350 ரூபாய் 45 கிலோ யூரியா. பம்பாய்காரனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நானும் நடவுனர்றேன். எனக்கு 40-45 ஏக்கர் தென்னம்புள்ள இருக்கு. எங்க அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கடலை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கடலை, நெல், எல்லா விவசாயமும் நாங்களும் பண்றோம். எந்த விவசாயிக்கு எந்த கருணாநிதி குடும்பம் இங்க உதவுது? எந்த ஸ்டாலின் உதவுறாரு? எந்த உதயநிதி ஸ்டாலின் உதவுறாரு? அனைத்து உரங்களையும் தள்ளுபடி பண்ணி விவசாயிக்கு கொடுக்கிற பழக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கந்தராவட்ட தொகுதி பூரா, எல்லா தொகுதியும் தமிழ்நாடு பூரா இப்ப யூரியா கம்மியா கிடைக்குது. அதுவும் எனக்கு தெரியும். அதுக்காக மோடி அவர்கள் குஜராத்ல யூரியா ஃபெர்டிலைசர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எந்தெந்த இடத்துல என்னென்ன தேவையோ அதை மக்களுக்கு, அதுக்கு தான் இங்கிலீஷ்ல சொன்னா ஃபார் தி பீப்புள், பை தி பீப்புள், பி தி பீப்புள். மக்களுக்காக அவர்களுடைய பூர்த்தியை நிறைவு செய்வதற்காக, பூர்த்தியை எல்லா சேவையை செய்வதற்கு தான் இந்த ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்துல தான் நம்ம மக்களாட்சி. மக்களாட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? மக்களாட்சி தமிழ்நாட்டில் இருக்கா? ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல. இந்த மக்களாட்சி கொண்டு வரணுமா வேண்டாமா? ஜனநாயக ஆட்சி மலர வேண்டுமா வேண்டாமா? மலர வேண்டும்னா ஒவ்வொரு இடத்துலயும் எம்எல்ஏ ஜெயிக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். இப்ப என்னென்னமோ நிலவச திட்டங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்ன சொன்னாங்க? உதவித்தொகை 1000 ரூபாய் சொல்லி 3 வருஷம் வரைக்கும் ராமம் போட்டாங்க. 3 வருஷம் ராமம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு ராமம், புதுசு ராமம் என்னன்னு சொன்னா, நீங்க 1000 ரூபாய் வாங்குற அளவுக்கு ஏழையா அப்படி பார்ப்போம்னு ஒரு 6 மாசம் ராமம். இதுக்கப்புறம் ராமம் போட முடியாம என்னாச்சு? எம்பி எலெக்ஷன் வந்துருச்சு. அப்ப காசு கொடுத்து மக்களை ஏமாத்தினாங்க. எம்பி எலெக்ஷன் முடிச்சது முறை ஸ்டாப். திருப்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல இன்னும் கூடி தருவோம். இப்ப ஒரு புதுசா ஒண்ணு விட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன? டோக்கன். இந்த டோக்கன் என்னன்னா அவங்களுக்கு சொல்றேன். நான் சின்ன பிள்ளைகளை கரம்பக்குள்ள படிக்கையில ஒரு சாக்கு கோத்து போட்டுட்டு ஒருத்தர் சைக்கிள்ல ஒருத்தர் பேர் சம்பளம் கொடுப்பாரு. ஓட்ட உடசல் இயம்புத்தாலைக்கு பேர் சம்பளம், பேர் சம்பளம். உண்மைதானே? இப்ப அது மாதிரி ஸ்டாலின் தோக்க போறாரு. அதனால நான் ஸ்டாலின் எது சொல்றாரு? டிவி தர்றேன், பிரிட்ஜ் தர்றேன், அப்புறம் வாஷிங் மிஷின் தர்றேன். எல்லாமே எத்தனாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாரு? 8000 ரூபாய்க்கு. இந்த 8000 ரூபாய் டோக்கன் வாங்குறதுக்குள்ள டிஎம்கே காரன் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவான். கமிஷன் வாங்கின போய் பாக்கி போய் இங்க கொண்டு போனா, எப்பா நீங்க வர்றதுக்கு முன்னால கமிஷன் போயிடுச்சு, எங்களுக்கு இந்த டோக்கனுக்கெல்லாம் மதிப்பு இல்ல, ஆத்தா தாயே அம்மா நீ போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. எப்படியா ஏமாத்துறாங்க மனுஷன். நான் கரம்பக்குடியில சொன்ன இவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. உண்மையை பேசி வளர்ந்தவர்கள், சேவை செய்ய வளர்ந்தவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்க வளர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா பார்ட்டியை சேர்ந்த கூட்டணி கட்சிக்காரர்கள். எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவீங்க? பொய் சொல்லி வளராதீங்க. இப்ப நான் வரையில இப்ப கேள்விப்பட்டேன், மருத்துவ கழிவுகளை இங்க கொண்டாந்து கொட்டுறதுக்கு அந்த ஊர்ல கொட்டுறதுக்கு திரு மெய்யநாதன் அவர்கள் ப்ரொபோசல், நம்ம பழைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு ரெடி பண்ணி கொட்ட சொல்லிட்டாரு. கேரளாவில இருந்து கொண்டாந்து இங்க கொட்டுவாங்க. இப்ப தமிழ்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. கேரளாவில் எந்த ஆட்சி இருக்குன்னு எனக்கு பெருமை கிடையாது. கேரளாவில் இயற்கை வளங்கள் அளிக்கப்படவில்லை. அங்க மண்ணல்லக்கூடாது. அதே கழிவை அங்க கொட்டக்கூடாது. இங்க கொண்டாந்து கொட்டுவாங்க இவங்க. நம்ம ஊர் மண்ணெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அள்ளிட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான மந்திரி, அவர் பேரு ரொம்ப வயசானவர், திராவிட முன்னேற்ற துரைமுருகன். அவர்கிட்ட நீங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஆத்துல எவ்வளவு நாள் அள்ளிக்கலாம். நம்ம நிலத்தடி நீர் எங்க கீழே போயிட்டு இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. விவசாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு, நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சரி செய்யக்கூடணும்னா நமது அரசாங்கம்
ஜனநாயகம் வளரக்கூடிய ஒரு அரசாங்கமாக. விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் யாருமே போராடினாங்க, எத்தனை பேர் போராடினாங்க. நம்மளுக்கு எல்லாமே வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் மட்டும் நம்ம சொல்லுவோம். பாரதியார சொல்லுவோமா? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார சொல்லுவோமா? எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து பட்டுக்கோட்டை அழகிரிய சொல்லுவோமா? ஒவ்வொரு ஊர்ல இருந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சொல்றது எல்லாமே அத்தனை பேர் இருந்திருக்காங்க. அவங்க பேரெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே பேரு கலைஞர் கருணாநிதி. கலைஞர் கருணாநிதியை தவிர வேற எந்த பேருமே தெரியாது அவருக்கு. நிறைய பேசலாம், மணி ஆகிட்டே போகுது. வேட்பாளர் வேற பாயிண்ட்டுக்கு போகணும். வேட்பாளர் பாயிண்டா சுத்துறாரு, நானும் சுத்துவேன். நீங்க இங்க என்னென்ன வேட்டைகள்லாம் கேட்டீங்களோ, இவருடைய தமிழ் கொள்கை, தமிழ போய் இங்க அழிச்சிட போறாங்க, தமிழ்நாட்டை தூக்கிட்டு ஓடிட போறாங்க. எதுக்காக தூக்கிட்டு ஓட போறாங்க? தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் ஒவ்வொரு தடவை வரையில 1000 கோடி, 1500 கோடி, 2000 கோடி பணத்தை கொண்டு வந்து இங்க வந்து பண்டு வேலையை ஆரம்பிச்சு விட்டு தான் போவாரு. இது நரேந்திர மோடி. மகாராஷ்டிரால மழை பெஞ்சிச்சுனாக்க உடனே நிவாரண திட்டம் மகாராஷ்டிரா அரசாங்கம் கொடுக்கும். ஸ்டாலின் கொடுக்க மாட்டாரு. ஸ்டாலின் என்ன தெரியுமா பண்ணுவாரு? மத்திய அரசாங்கம் கொடுக்கல, மத்திய அரசாங்கம் கொடுக்கல. எப்பா நீ முதல்ல என்ன கொடுத்த, அதுக்கு பிறகுதானே மத்திய அரசாங்கம் கொடுக்கும். நீ ராமம் போட்டு வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் சுரண்டி நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க, நான் எவ்வளவு கொடுத்தனோ அதுல 20% கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த குகையை பூரா நம்ம காணாம பண்ணிட்டாங்க, சாப்பிட்டாங்க. நாங்க எவ்வளவு கொடுக்கிறது? சந்திர திராவிட மாடல் அழகை பத்தி போட்டா கொடுங்க. கீழே பேச ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு திராவிட மாடல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு 65 பேர் பலி. இது திராவிட மாடல். இது எந்த ஊர்ல? கள்ளக்குறிச்சியில. இதுல எத்தனை பேர் அரெஸ்ட் ஆனாங்க? எத்தனை போலீஸ் அதிகாரிக்கு நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஜெயில் வாங்கி கொடுத்துருக்கீங்க? திராவிட மாடல். நாங்க சொல்லிட்டே இருக்காரு. நான் டெய்லி பாம்பேல இந்த பாலிமார் நியூஸ்ல பார்ப்பேன். திராவிட மாடல் நாங்க என்ன வேலை பார்த்திருக்கோம். இது ஒரு பார்த்த முதல் திராவிட மாடல் இது. அடுத்த திராவிட மாடல் வந்து அஜித் குமார், சிவகங்கை பையன், கோயில்ல வேலை பார்த்தவர். போலீசினுடைய அரசாங்கம் ஒரு லிமிட்டை தாண்டி ஒண்ணுக்கு இருக்கிறது. நம்ம ஒரு பாசையில் சொன்னா வெளிக்கு போறது. அங்கே எல்லாம் மிளகா பொடி, மல்லிப்பொடி தீவி குச்சியை குத்தி ஒரு சின்ன பையனை உயிரோட சுத்தமா அங்கே லாக்அப்ல வச்சு கொண்டுட்டாங்க. எந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ண? இது ஒரு திராவிட மாடல். அடுத்து கொடுங்க. நான் எல்லாம் போட்டோ எடுத்து தமிழ்நாடு பூரா கிளிப்பேன், அவங்கள விடமாட்டேன். அடுத்து பாருங்க. நகைக்காக கொலை, இரட்டை கொலை. சிவகிரி வயது முதிர்ந்த தம்பதி, ஏப்ரல் 2025. திராவிட மாடல்ல இது அடுத்த திராவிட மாடல். யாரு எவனை வேணாலும் எங்க வேணாலும் கொல்லலாம். எந்த போலீஸும் கேட்காது, எங்க வேணாலும் கொள்ளையடிக்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். என் தம்பி ஜீவா இங்க நின்றுட்டு இருக்காரு. என்னோட 2 தம்பி பாம்பேல இருக்காங்க. இங்க யாரும் இல்ல. எங்க வீட்டு சொந்தக்கார அம்மா வெளியில எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல வந்து எங்க அம்மாவோட படுத்துக்கும். 4 நாளைக்கு முன்னால ஒரு நாள் போன் பண்ணுது. தம்பி நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க, உங்க அம்மா தனியா இருக்கு, நான் தான் இருக்கேன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் 1 பவுன் 2 பவுனுக்காக வயசான பொம்பளை எல்லாம் கொள்றாங்க. இங்க வந்துட்டா நம்ம மானம் போயிடும். நல்ல வேலை உங்க அம்மாவை நீங்க பாதுகாத்துக்கிறீங்க. உண்மைதானே இது? எத்தனை பேர் டிவி பாப்பீங்க, எத்தனை பேர் பேப்பர் பாப்பீங்க? நான் காட்டினதெல்லாம் கொஞ்சம் தான், நிறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம். இந்த தமிழ்நாடை கெடுத்து குட்டிச்சவர் பண்ண பெருமை திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள். அடுத்த ஒரு திராவிட மாடல், 2.5 வயசு பெண் குழந்தை பாலியல் தொல்லை செஞ்சது யாருன்னா திமுக கிளை செயலாளர், போக்சோ சட்டத்தில் கைது. இவர். இது ஒரு திராவிட மாடல். நீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுங்க. உண்மையா நடந்த சம்பவத்தை எல்லாருக்கும் கூறுங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ் நம்ம பாரத பிரதமர் சொன்னது. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு செஞ்சாதான் இவங்களெல்லாம் நம்ம விரட்ட முடியும். உண்மையான ஜனநாயகம் வளரணும்னா இங்க உள்ள பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய கூட்டணி மட்டும் பத்தாது. இங்க கேட்டுக்கிட்டு இருக்க டிஎம்கே உறுப்பினர், காங்கிரஸ் உறுப்பினர், கம்யூனிஸ்ட் உறுப்பினர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க. நான் அவங்களெல்லாம் வேண்டி விரும்பி கார்ல தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் யாரும் தப்பு பண்ணல.
தப்பு பண்ணதே மேல உள்ள தலைவர்கள். நீங்களாம் எங்களை தாய பிள்ளைய மாதிரி, அண்ணன் தம்பிய மாதிரி, மாமச்சா மாதிரி ஒன்னா பழகிட்டு இருக்கோம். ஒரு ஊர்ல இருக்கோம், நம்மளுக்கு விரோதம் கிடையாது. விரோதம் எங்களுக்கு தலைமை கழகத்தில் உட்கார்ந்துட்டு உங்களை எல்லாம் ஆற்றாங்க பாருங்க. பொய் சொல்ல சொல்லி ஒவ்வொரு வேலையும் சொல்லி திருடி திங்கிறாள் அந்த ஆளு. நீங்க ஏன் பலிகடாகிறீங்க? உங்களுக்கு உண்மையாக வேலை செய்யக்கூடிய நபர் உங்க முன்னால் நிற்கிறார். இவரை தாமரை சின்னத்தில் வாக்களித்து, பெருவாரியான வித்தியாசத்தில் வாக்களித்து, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எல்லாரும் அரும்பாடுபடுங்கள். கிராமம் கிராமமா, வீடு வீடா, எல்லா இடத்துலையும் இந்த ஆம்புலன்ஸ் டிராபிக் இல்லாம இந்த ரோட்ல போக முடியாது. யார் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு கமாண்டிங் கிடையாது. அவருக்கு தேவை ஆட்சி. ஆட்சி முடிஞ்ச உடனே திருப்பி ஆட்சி. இதுதான் கவலை ஒழிய தமிழ்நாட்டின் முன்னேற்றம் ஒரு கவலை இல்லை. தமிழ்நாடு முன்னேற வேண்டுமானால் மத்திய அரசாங்கத்தோடு ஒன்று சேர்ந்து இந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டுமானால் ஒவ்வொரு எம்எல்ஏ முக்கியம். ஒவ்வொரு எம்எல்ஏ முக்கியம்னா ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக உங்கள் முன் வணங்கி நின்று கொண்டிருக்கும் திரு உதயகுமார் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்து வந்து ஒரே ஒரு நிமிஷம் முக்கியமான மேட்சை நான் மறந்துட்டேன். நான் கொடுத்த பேப்பர் கொடுங்க. இப்ப எல்லா இடத்துலயும் நம்ம